வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து ஜாதி ரீதியான ஆணவ படுகொலைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. பொதுவாக கொலைகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை ஒரு பொது உடைமையாக அனைத்து மக்களுக்கும் சமமாக அவர்கள் செயல்பட வேண்டும். இங்கு ஏன் கொலை நடந்து கொண்டிருக்கிறது? அதாவது ஒரு கொலை செய்த கைதி நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்கிற பொழுது வழிமறித்து அவர்களை கொலை முயற்சி செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். நீதிமன்றத்தில் உள்வைத்து கொலை செய்கிறார்கள், காவல் நிலையத்தில் புகுந்து கொலை செய்கிறார்கள். இது எப்படி நடக்கிறது? இங்கே உளவுத்துறை ஒன்று இருக்கிறது. எஸ்பிக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்பிசிஐடி, எஸ்பிஎஸ்ஐ, எஸ்பி இன்ஸ்பெக்டர் என்று ஒரு உளவுத்துறை இருக்கிறது. இவருடைய பணி என்னவென்று சொன்னால், எங்கே குற்றம் நடக்கிறது, எங்கே தவறு நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். அது எப்போ நடக்கப் போகிறது, ஏன் நடக்கப் போகிறது, யாரை அவர்கள் கொலை செய்ய போகிறார்கள் என்பது எல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் முதலாவது சொல்லக்கூடியது எஸ்பிக்கு அவர்கள் தகவல் கொடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பதாக அங்கே கூலிப்படைக்கும் அதனுடைய தலைவனுக்கும் தெரியப்படுத்துகிறார்கள். இதனால் தான் இந்த கொலைகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எப்படி அவர்கள் இந்த ரூட்டில் தான் வருகிறார்கள், இந்த வழியாக தான் வருகிறார்கள், இந்த நீதிமன்றத்துக்கு தான் வருகிறார்கள், இந்த காவல் நிலையத்துக்கு தான் வருகிறார்கள் என்று சொல்லி எப்படி அவர்களுக்கு தெரியும்? அப்போ இங்கே காவல்துறை பொது நலனுடன் செயல்படவில்லை. குறிப்பாக இன்றைக்கு அநேக காவல்துறைகள் தன்னுடைய சார்ந்திருக்கக்கூடிய சாதி இயக்கங்களில், சாதி அமைப்புகளில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கென்று ஒரு வாட்ஸ்அப் தளம் இருக்கிறது. இந்த வாட்ஸ்அப் தளத்தில் ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்த காவல்துறைகளும் அதில் பயணித்து வருகிறார்கள். இதிலே அவர்கள் தினமும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி தமிழக மக்களுக்காக ஜாதி மதம் அப்பாற்பட்டு இவர்கள் ஒரு பொதுநலத்தோடு, ஒரு பொது சிந்தனையோடு இவர்கள் எப்படி செயல்பட முடியும்? அப்போ முதலாவது காவல்துறையில் ஒரு பொதுத்துறைக்கு வருகிற பொழுது இவர்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஜாதி ரீதியாகவும், மத ரீதியாகவும், இன ரீதியாகவும் இன்றைக்கு அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் தமிழகத்தில் தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை யாராலும் தடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ இங்கே உளவுத்துறையும் காவல்துறையும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அவர்கள் பொதுவாக செயல்பட்டால் வருகின்ற காலங்களில் கொலைகள் நடக்காமல் பாதுகாக்க முடியும். இன்றைக்கு தமிழகத்தில் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நம் தமிழனாய் சேர்ந்து வாழ்கிறோமோ, அன்றைக்கு தமிழகத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக பிறக்கும். வணக்கம்.